அழகிய தமிழ் மகள். Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. இடைவேளைக்கு பிறகு இந்த பொண்ணோட அப்பா யாரு, அவரு எங்க இருக்காருன்னு உங்க அத்தைய சொல்ல சொல்லு பார்க்கலாம். ஏன்பா ஊருக்காரங்களும் இவ்ளோ கேள்வி கேட்டியே, இப்ப ஏன்பா உங்க அத்தை அமைதி ஆயிட்டாங்க? பதில் சொல்ல சொல்லு. உனக்கு இவங்க அத்தைன்னா மாமா யாருன்னு நீயாவது சொல்லு. நான் இந்த ஊர்ல இத்தனை வருஷமா இருக்கேன், சரோஜாவோட புருஷனை நான் பார்த்ததே இல்லை. அப்பன்னு ஒருத்தன் இருக்கணும்ல, அது யாருன்னு தான் சொல்ல சொல்லு. அதனாலதான்ப்பா பூங்கொடி மேல சந்தேகப்பட்டு இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியதா போச்சு. அவளும் அவங்க அம்மா மாதிரியே போயிட்டாளோன்னு சந்தேகப்பட்டோம். நான் எந்த வழியில போனா உங்களுக்கு என்ன? இவ்வளோ நேரம் நான் அமைதியா இருந்தது நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்காக தான். இதுக்கப்புறம் எங்க அம்மாவை பத்தியோ என் அப்பாவை பத்தியோ பேசுனீங்க, மரியாதை கெட்டுரும். பூங்குடி வேணாம்மா. சரி, அதை விடுங்கம்மா. இப்ப நம்ம இங்க கூடுனது பூங்கொடி தப்பன்னாலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தான். அவ தப்பு பண்ணலன்னு நிரூபணம் ஆயிப்போச்சு. நம்ம ஊரை பத்தியும் நம்ம ஊர் பொண்ணை பத்தியும் தப்பா நியூஸ் போட்ட அந்த பேப்பர்காரனையும் அந்த காலேஜ்காரனையும் சும்மா விடலாமா? அவன் மேல நடவடிக்கை எடுத்தா தானே நம்ம ஊர் மேல பட்ட அவமானம் போகும். பூங்கொடிக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்லாமா? எனக்கு அந்த காலேஜ் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கு. தயவு செஞ்சு அவங்க மேல எந்த கேஸும் போட வேண்டாம். ஊருக்கு ஒரு கலங்கோன்னு சொன்னதுனாலதான் நான் இப்படி ஒரு பரீட்சைக்கே சம்மதிச்சேன். இனிமே என் விஷயத்திலயோ என் பொண்ணு விஷயத்திலயோ இந்த ஊர் தலையிட வேணாம். அப்படி சொல்லிட்டு போனா எப்படிமா? என் பையனுக்கு நிச்சயம் பண்றதுக்கு முதலாலே சொல்லாம கொள்ளாம உன் பொண்ணு ஊரை விட்டு ஓடி போயிட்டா. இப்ப இவன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு மலை கருப்பண்ணே நிரூபிச்சுட்டான்.
சரிப்பா, இப்போ இந்த சன்னிதானத்துல வச்சே என் பையனுக்கும் இந்த பூங்கொடிக்கும் எப்ப கல்யாணம்னு ஒரு முகூர்த்த நாளா பார்த்து சொல்லிடுங்க. இப்படி அமைதியா நின்று இருந்தா என்ன அர்த்தம்? நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஓடி போனதுனால என்னை பத்தி யாரோ தப்பா பேசினாங்க. எனக்கு ஏகப்பட்ட அவமானம் இதனால. அவளால வந்த அவமானத்தை அவ தான் தொடக்கணும். எனக்கு அவளையே கட்டி வைங்க. தம்பி, இது சம்பந்தமா நீங்க பேசும்போதெல்லாம் நான் பேசாம நின்னதுக்கு ஒரே காரணம், இந்த சம்பந்தத்தை நானே வழிய வந்து உங்ககிட்ட பேசினதுனாலதான். இப்போ எல்லார் முன்னாடியும் சொல்றேன், நான் இப்போ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னா காலம் பூரா நானும் என் பொண்ணும் தலை குனிஞ்சுதான் நிக்கணும். அதனால என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு சம்மதம் இல்லை. அப்ப யாருன்னே தெரியாதவ அது தெரிஞ்சும் ஒரு கௌரவமான குடும்பத்துல இருந்து பொண்ணு கேக்குறோம். என் மகனுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்ப? என் மகனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை உன் பொண்ணுக்கு கிடைச்சிருவானா? அதுவும் சரிதானம்மா. நீயே சரோஜா வேணான்ற? அந்த சம்பந்த பேச்ச இதோட ரத்து பண்ணிடுங்க. இனிமே அது சம்பந்தமா நானும் பேச மாட்டேன், அவங்களும் எதுவும் பேசக்கூடாது. அத காரணம் காட்டிக்கிட்டு இந்த பையனோ அவங்க அம்மாவோ ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அதுக்கு இந்த ஊருக்காரங்க நீங்க தான் பொறுப்பு. அன்னைக்கு போனோம் அங்கே தானே? ஆமாமா. விடு பார்த்துக்கலாம். சார், இங்க பூங்கொடின்னு ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க வீடு எங்கன்னு தெரியுமா? நீ யாரு? என் பேர் ஜீவா, சென்னையில இருந்து வரேன்.
டேய் இந்த பேப்பர்ல வந்த பையன் தானே நீ? ஆமா, இங்க எதுக்கு வந்த நீ? பூங்கொடியை பார்க்கணும். எதுக்கு? அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், அந்த பொண்ணு பத்தி தான் பேப்பர்ல வந்திருக்குல. இல்லைங்க, அது ஏன்பா உன் சங்காத்தமே வேணான்னு தானே அந்த பொண்ணு இந்த ஊருக்கு வந்து நிம்மதியா இருக்கா. இங்க வந்து அந்த பொண்ணு நிம்மதியா இருக்க விட மாட்டியா? இல்லைங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வேணும்னா பூங்கொடிக்கிட்டே என்னை பத்தி கேட்டு பாருங்க. தம்பி, கேட்க வேண்டியதெல்லாம் ஏற்கனவே கேட்டு முடிச்சாச்சு. ஏண்டா, எங்களை எல்லாம் பார்த்தா கேன பையன் மாதிரி தெரியுதா? என்ன தைரியம் இருந்தா எங்க ஊர் பொண்ணை தேடி எங்கள்கிட்டயே வந்து விசாரிப்ப நீ. ஏய், இவனை பிடிச்சி அடிங்கடா, அடிங்கடா. ஏய், நீ இங்க ஏன் வந்த? என் அம்மா வீட்ல இல்ல. உங்க அம்மா மட்டும் இல்ல, இந்த வீட்லயே யாரும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஏய், மரியாதையா வெளியே போயிடு. வெளியே போறதே அவமானம், இதுல எப்படி மரியாதையா வெளியே போறது? ஏய், உன்னால போன என் மானம் மரியாதை எல்லாம் உன்னை கட்டாதாண்டி எனக்கு சரி வரும். மயிலே மயிலேன்னு கேட்டாலும் நீ இறங்க போட மாட்டேடி. டேய், போயிடு. நேத்து கோயில்ல வச்சு எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. சொன்னா கேளு, வம்பு பண்ணாத என்கிட்ட. நீ சொல்றத கேட்கறதுக்காகவா காலையில இருந்து ரோட்ல நான் காவ காத்துட்டு இருந்தேன்? எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காத்துட்டு கிடந்தேன். அதனால தாண்டி இப்போ உள்ள வந்திருக்கேன். தப்பிக்கவே முடியாது. வாசராஜா, பூங்குடியை பத்தி தப்பா பேப்பர்ல போட்டிருந்தான்ல, உன் கையால 4 சாத்து சாத்து, அப்பதான் இவனுக்கு அறிவு வரும். அக்கா, என்ன தைரியம் தான் உன் பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு அவளை தேடி இங்கே வருவான்?
இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கறதா பஞ்சாயத்துல நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாருமா, நீ அவனை செருப்பால் அடிப்பியோ இல்ல சாணியை கரைச்சு ஊத்துவியோ உன் இஷ்டம். அக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? டவுன்ல இருக்கிற இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்மள மாதிரி கிராமத்துல இருக்கிறவங்களோட மான ரோசத்தை பத்தி தெரியாதுக்கா. யோசிக்காதீங்க, போடுங்க, நான் சாத்துக்கா. கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன சரோஜா, இவனை வீட்டுக்கு கூட்டு போய் விருந்து வைக்க போறியா? இல்லண்ணே, ஒருத்தர் தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுக்கிற அதிகாரம் நமக்கு இல்ல. நீங்க ஆத்திரப்பட்டு ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பாவம் அவனோட அம்மா அப்பாவோட நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. நான் என் பொண்ணு மேல வச்சிருக்கிற கனவு அதே மாதிரி தானே அவங்க அம்மா அப்பாவும் வச்சிருப்பாங்க. என்னக்கா விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு தருதலை பெற்றதுக்கு அவங்க தூக்கு மாட்டி சாகணுக்கா. வேணாம், இங்க பாருப்பா, நீ யாரு, உனக்கும் என் பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, தெரியவும் வேணாம். என் பொண்ணை இங்க இருந்து நான் எப்படி அனுப்பினேனோ அதே மாதிரிதான் கலங்கம் இல்லாம அவ திரும்பி வந்திருக்கா. அதுவே எனக்கு போதும். உன்னை கேவலப்படுத்தணும், தண்டிக்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. மேற்கொண்டு உன்னால என் பொண்ணு வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இப்பவே இந்த ஊரை விட்டு போயிடுப்பா. இதுக்கு மேல நீ இங்க இருந்தா உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இல்லம்மா, ப்ளீஸ், நீங்களாவது நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. வேண்டாம்ப்பா, உனக்கும் பூங்குடிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கல. நடக்கல. அப்போ உனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ கிளம்பு. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய், கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் என்னடா? போடா முதல்ல நீ. அண்ணே விடுங்க, நீ கிளம்புப்பா. டேய், அந்த பேக் எடுத்து கொடுறா முதல்ல. ஏய் போடா. போடா போடா. நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, அடிச்சு சாவ வச்சிருவேன். போடா. என்னெல்லாம் கலைஞ்சிருக்கு? பூவே எங்க போனா இவ? எப்ல பூவே எப்ல ஏய் மாரி, அத்தை, என்ன ஆச்சு? என்னமா? அத்தை, ஜீவா சார் ஊருக்கு வந்திருக்காரு அத்தை. அவர் எல்லாரும் போட்டாங்க அடிச்சிட்டு இருக்காங்களா. இந்த விஷயத்த பூக்கிட்ட சொல்லன்னு வந்தா பூவை காணோம் அத்தை. ஏய், வீடு பூரா செதறி போய் கிடக்கு. என்னடி சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. பூங்கொடி, பூவே, பூவே. ஏய் மாரி, உள்ள சாமான் என்னடி இப்படி செதறி போய் கிடக்கு? என்னடி சொல்ற? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்துட்டேன் அத்தை. ராசு, ஏய், என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? காணோம் ராசு. பூவை காணுமா? நல்லா தேடி பாத்தியா? ஆமா அத்தை. பூங்கொடி, பூவே. மாரி, என்னப்பா சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. கடவுளே, ஏன் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை கொடுக்கற? அத்தை, ஒருவேளை மனசு கஷ்டத்துல தான் பண்ணிருப்பாளோ. ஐயோ, வாயால அப்படியெல்லாம் சொல்லிடாத.
என் பொண்ணுக்கு ஒண்ணு ஆகக்கூடாது மாதிரி. அவன் நல்லா இருக்கணும் மாதிரி. அவன் நல்லா இருக்கணும்.